ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம். முன்னாடி ஒரு ஷார்ட்ல நான் சொல்லியிருப்பேன், இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய ஷாம்பூஸ்லாம் மாற்றி பார்த்துட்டேன். ஆனால் எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் தான் நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். வாங்கிட்டு இது இப்போ யூஸ் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரி சைட்லாம் இருந்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாங்காய் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருந்தேன், லிட்டில் ஷாப்பில். அதேமாரி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது கொஞ்சமாக மாங்காய் நறுக்கி போட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே அன்றைக்கி சமைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ரொட்டீனை பார்த்துக்கிட்டே சில விஷயங்களை நம்ம பேசலாம். நம்ம பெண்கள் சில குணங்களை நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷன்றது என்றைக்குமே நிலச்சிருக்கும். சில பெண்கள் இதை இதெல்லாம் ஒரு விஷயமா சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் நம்ம பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சில பெண்கள் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணா இருக்காளே, இவ்வளோ ஒரு பயமுறுத்தி பார்க்கணும். அப்பதான் அவ எந்த காரியமுமே செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சுத்தி உள்ளவங்க, நம்மளுடைய உறவுகளா கூட இருக்கலாம். அவங்க நம்மள டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்குமே சரி, இந்த பெண்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது போல. அதுவும் இந்த பெண்களுக்கே பெண்கள் தான் எதிரின்ற மாதிரி நம்மள சுத்தி உள்ளவங்க நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும், நல்லா போல்டாவும் இருக்கிற பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது இவள டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி நம்மள எப்போவுமே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறவே கூடாது. அப்படியே வச்சிருந்தாலும் அவங்ககிட்ட நம்மளுடைய தன்னம்பிக்கையை பத்தி அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை உடையிற மாதிரி அவங்க நிறைய பேச்சுக்கள் நம்மள்ட்ட பேசி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்கள்ட்ட உங்களுடைய நம்பிக்கைகளை, உங்களுடைய இலக்குகளை என்றைக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கூட ரொம்ப நாள் நல்லா பழகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்மளுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு நம்ம பண்ற விஷயங்கள் பிடிக்கலைன்னா, நம்ம எந்த ஒரு பேச்சுமே இல்லாம நல்லா நாசூக்கா ஒதுங்குறது தான் கரெக்ட்டு. அவங்க நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவா பண்ணியிருந்தாங்களோ, அத இன்னொருத்தவங்க நம்மள்ட்ட க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கன்னா, அவங்கட்ட போய் சொல்லிட்டு பொலம்பக்கூடாது. "அவ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டா, இவ்வளோ நெகட்டிவான விஷயம் பண்ணிட்டா, எனக்கு தப்பா பேசுறா, என்னைய காசு விஷயத்துல ஏமாத்திட்டான்னு" சொல்லாதீங்க. பொலம்பக்கூடாது. அந்த மாதிரி பண்றனால பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்ப நம்ம கூட இருக்க கரண்ட்ல கூட இருக்க பெர்சன் கூட நம்மளுக்கு ஆப்போசிட்டா திரும்பலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம சொன்ன விஷயத்த ஃபுல்லா நல்லா கேதர் பண்ணிக்கிட்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம யார பத்தி நம்ம மனஸ்தாபங்கள சொன்னோமோ, அவங்கள்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியுமே உங்களுடைய உங்களுக்கு பிடிக்காத நெகட்டிவ் மனிதர்கள பத்தி நீங்க யார்ட்டயுமே ஷேர் பண்ணவே வேணாம். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களோடயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பா பெண்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள நெறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எடுத்தோனே ஒரு பெரிய நிலைக்கு வந்துடுவோமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்ல நெறைய ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள்ன்ட்டு நெறைய இருக்கும். நெறைய அவமானங்கள் இருக்கும். இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் இந்த மாதிரி நெறைய அனுபவிச்சிருப்போம். ஸோ அது நம்மளுடைய பிரச்சனைகளோ, நம்மளுடைய மனக்கவலைகளோ, நம்மளுடையே நம்ம அது ஒரு எப்படின்னா, ஒரு ரகசியம் மாதிரி பாதுகாக்கிறது தான் நல்லது. அத போய் மத்தவங்கட்ட சொல்லி, "எனக்கு பழைய காலத்துலலாம் இப்படிலாம் நடந்துச்சு. ஒரு நேரத்தில நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்." அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் அடுத்தவங்கட்ட சொல்லணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. அத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? அத சொல்றனால நம்மளுக்கு என்ன யூஸ்? ஸோ அவங்க நான் அப்போதைக்குன்னு காதுல வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள தரக்குறைவா எடை போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்களுமே அடுத்தவங்ககிட்ட பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாஸ்ட்ட என்னைக்குமே யார்ட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ எதா இருந்தாலும் சரி நம்மளோடயே இருக்கட்டும். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோடயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையுமே பிறரிடம் ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது.
அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், சில பேர் வந்து இருப்பாங்க, பெண்கள்லேயே வந்து அவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள பர்சனல் விஷயத்த கூட ஷேர் பண்றது. இந்த மாதிரி பண்றது ரொம்பவுமே தப்பு. உங்களுடைய கணவருக்கும், உங்களுக்கும் இடையிலான உறவு வந்து உங்களுக்கான ஒரு பர்சனல் விஷயம் இல்லையா? அத வந்து மத்தவங்கள்ட்ட வந்து எக்காரணத்த கொண்டுமே ஷேர் பண்ணாதீங்க. கணவர் கூடயான சந்தோஷமான விஷயங்களா இருக்கட்டும், கணவர் கூட சேர்ந்து வெளிய போற அவுட்டிங், நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, ஒரு ஹோட்டல் போறது, ஒரு கோயிலுக்கு போறது, இந்த மாரி நமக்குன்னு நெறைய பர்சன் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய பொருளாதாரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க, இவங்களுக்கு இடையிலான உறவுகள பத்தி மத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. எவ்வளோ பெரிய டீப்பா அவங்களோட யார் பழகியிருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வந்து இந்த கணவன் மனைவி உறவ பத்தி என்னைக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா, இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அத வந்து நம்மளோட என்ன செஞ்சுருவாங்க, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதையிட்டு அவங்க குடும்பத்திலேயும் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். சில விஷயங்கள வந்து நம்மளுடைய வந்து போட்டி போடவுமே ஆரம்பிச்சுருவாங்க. போட்டி மட்டும் இல்ல, பொறாமை குணங்களுமே அதிகமாயிரும். இந்த உலகத்துல வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஜீவன்னா பார்த்தீங்கன்னா, அது நம்ம அம்மா, அப்பாவ மட்டும் தான் இருக்க மட்டும். மத்த யாருமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து இவங்களுடைய பர்சனலா உங்களுடைய கணவன் மனைவிக்கான உறவுகள வந்து யார்ட்டயுமே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய வரவு, செலவு, பொருளாதாரம், உங்க ஹஸ்பண்டுடைய வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எதையுமே வந்து ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. நெறைய பெண்கள்ட்ட உள்ள குணம் என்ன தெரியுமா? இல்லாதது ஒண்ண வந்து இருக்கிற மாதிரி காட்டுறது. அதாவது ஆடம்பரத்துக்கு ஏதாவது பண்ணி, அந்த ஒரு சாரி இல்லாத வந்து கடனுக்கு வாங்கி, நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். நகை என்ட்ட இருக்கு. இந்த மாதிரி எதுவா இருந்தாலும், நாங்க இந்த மாதிரி காரு, பைக்குன்னு சொல்லி ஆடம்பரத்துக்கு வந்து வெளியில உள்ளவங்கள்ட்ட வந்து காட்டுறது. அப்பதான் அவங்க வந்து நம்மள வந்து பெரிய ஆளுன்னு நெனைப்பாங்க. அப்பதான் நம்ம வசதி வாய்ப்பா இருக்கோம்ன்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. அப்படின்ற மாதிரி உங்களுடைய பொருளாதார வரவு செலவுகள வந்து மத்தவங்கள்ட்ட வந்து இல்லாதது ஒண்ண இருக்கிற மாதிரி என்னைக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருந்தாலும், அது நம்மளோடயே இருக்கட்டும். இருந்தாலும் இல்லாதது போல் காட்டிக்கிறதா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம பிறர்ட்ட எப்படி அவங்க குணம் அறிஞ்சு நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.